வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ 24 பேருக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாநில தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இருக்குது. ரெண்டு ஸ்டேட்லையும் யாருக்கான எட்ஜ் இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? யாருக்கான வாய்ப்புகள் களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை இப்போ ஜம்முவில் வந்து உங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணிக்கான பிரமாதமாக இருக்குது. அது அவங்களுக்கான வாய்ப்பு வந்து பிரமாதமாக இருக்குது. பாஜக வந்து போட்ட கேண்டிடேட்ஸ்லாம் பாதி பேர் ரிவோல்ட் ஆகி எல்லாம் வந்து அங்கே இருக்கிற 3-4 லீடர்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. பெரிய போட்ட கேண்டிடேட்ஸ்க்கு எதிராலாம் ஊர்வலம் வந்து இங்கே கேண்டிடேட்ஸே மாற்றணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போச்சு. அதே மாதிரி குலாம் நபி ஆசாத் சில கேண்டிடேட்ஸ்லாம் போட்டார். அவங்களாம் கூட விலகி கடைசியில் இல்லை. அப்புறம் இவங்க மெஹபூபா முஃப்தி தேர்தலில் போட்டியே இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரத்தெல்லாம் பறித்து லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனால் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போட்டியே போடலை. ஆனால் இதே உமர் அப்துல்லா நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவர் என்ன சொன்னார், இங்கே ஒரு பியூனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட பவர் கிடையாது, லெஃப்டினன்ட் கவர்னர் வீட்டு வாசலில் போய் நிற்கணும், நாங்கள் போட்டி போட போகிறதில்லன்னு சொன்னார். இப்போ வேறு வழியிலன்னு போட்டி போடுறார். அவங்களோட நோக்கம் என்னென்னா 370 வந்து நீக்கிறது செல்லாதுன்றது அவங்க நோக்கம். மறுபடியும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணுன்றது தான் பாயிண்ட்டு. அதில் காங்கிரஸுக்கு முழு உடன்பாடு இருக்கா தெரியாது. ஆனால் வந்து இது கூட்டணியில் இருக்காங்க, அதில் வந்து சந்தேகம் இல்லை. இந்த 370 பொறுத்த மட்டும் காங்கிரஸ் வந்து கிளியர் கட்டாக வந்து சில விஷயங்கள் இன்னும் பேசாது இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்காங்க. ஆனால் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணி நல்ல பலமாக இருக்குது. குலாம் நபி ஆசாத் போட்ட கேண்டிடேட்டும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மெஹபூபா முஃப்தியும் போட்டி போடலை. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாஜகலையும் அதிருப்திகள் குரல் நிறையா இருக்குது. இதெல்லாம் சேரும்போது இவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் 3 கட்டமாக தேர்தல் நடக்குது. ராகுல் காந்தி பல முறை போய் எங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ நிச்சயமாக வந்து இந்த 370 நீக்கிறதுக்கான ஒரு ரெஃபரண்டமாக இதை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒருவேளை ஜம்மு அண்ட் உதம்பூரில் வந்து சமவெளி பகுதிகளில் வந்து ஒருவேளை பிஜேபி வந்து மேலே பாராமுல்லா ஸ்ரீநகர் போன்ற இடங்களில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் கூட்டணி வருமா தெரியாது. பட் இங்கே வந்து ஜம்முவில் வந்து ஏற்கனவே இப்போது இவர் போன போது ராகுல் காந்தி போன போது ஓரளவுக்கு ஏதோ கூட்டங்கள்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்ல க்ரௌடெல்லாம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜம்முவில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி ஹரியானா சார்? ஹரியானாவை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அங்கே வந்து பாஜக கூட்டணியில் ஜேஜேபி ஜனநாயக ஜனக் பார்ட்டின்னு ஒருத்தர் தான். அவன் வந்து விலகி போயிட்டான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். விலகி போனோடனே அவங்க 5 இடங்கள் தான் வின் பண்ணாங்க, காங்கிரஸ் 5 இடங்கள் வின் பண்ணாங்க. அந்த ஜனநாயக ஜனக் எப்படியா இழுத்து போடணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறான். அது வந்து அதுலேருந்து இப்போ 3 லீடர்ஸ் விலகி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அந்த கட்சியை உடைக்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த கட்சியை உடைச்சானா அதை பலவீனப்படுத்திடலான்னு பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி கொடுக்குறாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஆனால் அதுலேயே வந்து விவசாயிகளுக்கு நிறைய வருத்தம் இருக்குது. அவங்க டெக்னிக்கலாக வந்து அது குறிப்பிட்ட ரக அரிசிக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் அவங்களுக்கு திருப்தி கிடையாது ஆக்சுவலாக. அதுலேயும் நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி அக்னிவீர் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டபிள் அந்த மாதிரி போஸ்ட்டில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ தூரம் கோர்ட்டில் நிற்கும்னு சொல்ல முடியாது. அது வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஹரியானாவில் வந்து ஆர்எஸ்எஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறக்கிட்டாங்க உள்ள. ஓகே, அவங்க கிரவுண்ட் லெவலில் இப்போ வேலை செய்கிறாங்க. அவங்களோட கன்சல்டேஷனில் தான் அந்த சீஃப் மினிஸ்டர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பூபேந்தர் ஹூடா வந்து நல்ல செல்வாக்கோடு இருக்கார். ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் எல்லாமே வந்து காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் ஆமாம். ஃபார்மர்ஸ் கூட்டத்தில் வந்து விவசாயிகளுடைய முக்கியமான போராட்டத்தை முன்னெடுத்த எஸ்கேஎம் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பாஜகவுக்கு எதிராக நாங்கள் எலெக்ஷனில் பங்கெடுக்க போகிறோம் அப்படின்ற அளவில் அறிவிக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ வந்து வினேஷ் போகத் அவங்க இப்போ இந்த இதில் ஒலிம்பிக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து விவசாய போராட்டத்தோடு சேர்ந்து ஆதரவு தெரிவித்து நாங்களும் வந்து இந்த விஷயத்துக்காக, அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அரசியல் செய்ய போன்ற அளவில் தங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது என்ன இம்பாக்ட் உருவாக்கும் பார்க்கலாம் சார் கிரவுண்ட்? இல்லை, அதாவது அவங்க இந்த எஸ்கேஎம் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இல்லை. அவங்க ஏதோ சில செலக்டடாக சில அவங்க தலைவர்கள் உள்ள இடத்துல நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டாக கடைசி நேரத்தில் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸோடு சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பிஜேபி ஆன்டி பிஜேபி லைனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்பிக்கு லீகல் கேரண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் ஆன்டி பிஜேபி லைனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு காங்கிரஸோட ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அப்படி ரீச் ஆகாட்டி கூட பொதுவாகவே ஒரு தொகுதியில் பிஜேபி அண்டு காங்கிரஸ்னா கூட அந்த ஜாக்ஸ் விவசாயிகள்லாம் பெரும்பாலும் காங்கிரஸுக்கு தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே காங்கிரஸில் வந்து பூபேந்தர் ஹூடா தவிர
செல்ஜான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அப்புறம் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறது வந்து காங்கிரஸுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து கூடியிருக்கு. அதனால் இந்த கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து ரொம்ப இந்த மனோகர்லால் கட்டாரியா வந்து அங்கே போயிட்டார் அவர். ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் வந்து சைனின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து பெரிய எஃபெக்டிவாக இல்லை, பாப்புலர் லீடரும் கிடையாது. அதனால் அங்கே என்ன பண்ணிட்டானுங்க, 2 வருஷோடையே இறங்குறாங்க எலெக்ஷன்ஸில். யார் இவங்க பிஜேபி அந்த 1ஆம் தேதி வச்சுருந்தாங்க எலெக்ஷன்ஸை, அக்டோபர் 1ஆம் தேதி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அக்டோபர் 5ஆம் தேதி அதை மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கா. அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் குறைவாக பதிவாகும், ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜனநாயக தேர்தலில் எல்லா மக்களும் பங்கெடுக்குன்ற அளவுக்கு ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய கட்சியாக பாஜக அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி நமக்கு வருது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தள்ளி போட்டால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குன்றதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதான் காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தேர்தலை தள்ளி வச்சாலும் சரி, நீங்கள் என்ன கன்செஷன் கொடுத்தாலும் சரி, மக்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கொண்டது டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்ற மாதிரி ஈவன் பல கருத்து கணிப்புகள்லாம் வந்து காங்கிரஸுக்கு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் அங்கே சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இவங்க பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ஆள் பலம், அதிகார பலம், படைபலம், பணபலம் எல்லா பலமும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் உள்ளே இறக்குவாங்க அவங்க ஆக்சுவலாக. நிச்சயமாக வந்து அங்கே வந்து இப்போ 41 சீட்லாம் பிஜேபி வந்தாங்க, காங்கிரஸ் 31 சீட்டில் வந்தாங்க போன வாட்டி. ஸோ ஜேஜேபியோட சப்போர்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் தன்னோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இண்டிபெண்டன்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்தாங்க காங்கிரஸில். அந்த கவர்மெண்ட்டே கொஞ்சம் ஊசலாடின்னு தான் இருக்குது. சரி, எலெக்ஷன் வரதுனால இதை வந்து காங்கிரஸ் வந்து அதை கண்டுக்காத விட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து காங்கிரஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து பிரியங்காலாம் போய் பிரச்சாரம் பண்ணுறது வந்து ஏற்கனவே போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி எஃபெக்டிவாக இருந்தோ அதே மாதிரி அங்கே வந்து அதிருப்தி தான். அதே தான், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத விஷயங்கள், அதே மாதிரி விலைவாசி உயர்வு, இந்த அக்னிவீர் திட்டங்கள் போன்ற விஷயங்கள், வேளாண் சட்டம், விவசாயிகளுடைய அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கான வாய்ப்பை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஹரியானாவில். தேர்தலை எத்தனை நாள் தள்ளி வச்சாலுமே எப்போ வச்சாலுமே காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் பெரிய தினசரி அதிகமாகிட்டு இருக்குன்றது அங்கே இருக்கிற நிலைமை ஆக்சுவலாக. ரைட் சார். இப்போ இது கூட வந்து அறிவிக்கப்படாத மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எஜ்ஜி யாருக்கு இருக்குன்ற விஷயம் அவர் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போயே அதை பற்றின டாக்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் மோடி வாய் திறந்து அவரை மன்னிச்சிருன்னு கேட்ட ஒரு அரசியல் அதிசயம்லாம் வந்து அங்கே நடந்ததுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்னும் முடியாத அளவில் அங்கே இருக்கக்கூடிய மகா விகாஸ் கூட்டணி வந்து அந்த பிரச்சனை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க. எப்படி சார் இருக்காங்க பாலிடிக்ஸ்? இல்லை, அங்கே வந்து அவங்களுக்குள்ள வந்து இந்த ஷிண்டே சிவசேனா பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த அஜித் பவார் அங்கே இருக்கிறது சிவசேனாக்கே பிடிக்கல. சிவசேனாக்காரங்க அஜித் பவார் உள்ளே இருக்கக்கூடாது, பிஜேபிக்காரங்களும் நினைக்கிறாங்க சிவசேனா இருக்கக்கூடாதுன்ட்டு. சமீபத்தில் அஜித் பவார் வந்து ஒரு நடைபயணம்லாம் போனார். அப்போ என்ன சொல்லிட்டாரு, நான் என் ஒய்ஃபை வந்து நிற்க வச்சிருக்கக்கூடாது எலெக்ஷனில், அப்படி சூப்பர் என்னுடைய சிஸ்டருக்கு எதிராக நிற்க வச்சிருக்கக்கூடாதுன்னு, என் ஒய்ஃபையும் நிற்க வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது தவிர இந்த சிவாஜி விஷயத்தில் அவர் தான் முதல்ல மன்னிப்பு கேட்டார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரத்பவார் அட்டாக் பண்ணுறது அஜித் பவாருக்கு பிடிக்கல. சரத்பவாரை பிஜேபிக்காரங்க அட்டாக் பண்ணுறது அஜித் பவாருக்கு அவ்வளோ பிடிக்கல. அதுவும் எஸ்பெஷலி மோடி வந்து அவரை வந்து ஆவி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு சரத்பவார்னு ஒருத்தரிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டார். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அஜித் பவார் எப்படியாவது கைண்டு பாரு, அவர் வந்து எந்த நேரத்தில் வேணால் வந்து அந்த சரத்பவாரோட போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கிற நிலைமை. அங்கே ஷிண்டே என்ன சொல்கிறாரு, நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும், நீங்கள் அதிகமான அளவில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள், ஆனால் நான் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், நான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், என்ன தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் பிஜேபி நாங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கோம், நாங்கள் எங்கள் ஆட்களை தான் சிஎம்ஓ ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று அஜித் போகிற இடத்த விட்டு போகிறாரு, அது நடுவில் சிவாஜி சிலை வேற விழுந்து போச்சா, அது ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாறிடுச்சு. சிவாஜிக்கு அவமானமே வந்துடுதுன்ற மாதிரி ஊழல் அது கட்டினதில் ஊழல் இருக்குது. இன்னொன்று சிவாஜி என்கிற அந்த வீரனுக்கு ஒரு அவமரியாதை நடந்து போச்சு அப்படின்ற அளவில் வந்து இதை வைக்கிறாங்க. யார், உத்தவ் தாக்கரே அண்ட் சரத் பவார் காங்கிரஸ்காரங்களாம் அதை வைக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த கூட்டணி வந்து சரியாக ஒர்க் பண்ணலை, இந்த ஷிண்டே கூட்டணி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, அதனால் அங்கே வந்து வேலை நடக்க மாட்டேங்குது. அங்கே வேறு இந்த பெண் குழந்தைகளுக்கு வேறு பாலியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்தது, பாலியல் அத்துமீறல்லாம் வந்தது, அதெல்லாம் வேறு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து வந்திருக்கு. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் வந்து இந்த ரூலிங் பார்ட்டி மேலே இருக்க அதிருப்தி, ரூலிங் பார்ட்டிக்கு உள்ளே இருக்கிற குழப்பம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்றது இன்னும் டிசைட் பண்ணல. அது எப்படி டிசைட் பண்ணுவாங்க தெரியாது. அங்கும் காங்கிரஸ் தான் அதிகமான இடங்களில் வின் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம், பார்லிமெண்ட்லேயே அங்கே அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது இன்னும் டிசைட் பண்ணாத இருக்காங்க. ஆனால் உத்தவ் தாக்கரே சொல்கிறார், நான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தேன் நான், ஸோ என்ன சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அவர் சொல்கிறார். அது அண்டர் கரண்ட்டாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஒன்றுபட்டு கண்டெஸ்ட் பண்ணுறது உறுதியாயிடுச்சு. பட் யார் சிஎம்ன்றது அங்கே டிசைட் பண்ண முடியல. இங்கே வந்து ஷிண்டேவை சிஎம்மாக வச்சுக்கிறதுக்கு பிஜேபி கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. அஜித் பவார் இடத்த காலி பண்ணிட்டு எதுக்கு எப்போ ஓடுவாருன்னு தெரியல. சார் நிலைமை அது மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாஜக கூட்டணி வந்து குழப்பத்தோட கொஞ்சம் வலிமை எழுந்து அதுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு எதிராகவே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வலிமை எழுந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அங்கே வந்து இவங்க உத்தவ் தாக்கரே வந்து அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே காங்கிரஸில் சொல்கிற மாதிரியான லீடர்ஸ் யாருமே இல்லை. அசோக் சவான்லாம் போன பிறகு யாரும் சொல்கிற மாதிரியான லீடர்ஸ் யாருமே இல்லாதனால உத்தவ் தாக்கரே கொஞ்சம் ஓரளவுக்கு மகாராஷ்டிரா முழுக்க அறிமுகமானவராக இருக்குது. சரத் பவார் அதுக்கு போட்டி போட மாட்டார், அவர் ரொம்ப சீனியராக போயிட்டதுனால உத்தவ் தாக்கரேக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வருன்றது என்னுடைய கருத்து. ரைட் சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூடவே வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்துக்கிட்ட கூட அங்கே கூட எதிர்க்கட்சிலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றீங்க. பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றுறது அப்படிங்கிறது சென்ட்ரலில் மோடிக்கு ஒரு நெருக்கடின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நெருக்கடி ஏன் மோடி தான் ஃபேஸ் பண்ணணும், அதை சரி பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஏன் அவர் இன்னும் இறங்கவே இல்லை? அது சரி பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குங்க? அவர்கிட்ட பணம் பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. விவசாயிகளோட கோரிக்கை பெரிய கோரிக்கை இருக்குது. இதெல்லாம் அங்கெல்லாம் அவங்களுக்கான விஷயங்களை செய்யலாம். வேறு ஏதாவது ஆன்டி இன்கம்பன்சி சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை செய்யலாம்ல? செய்வார். தேர்தல் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்ச நாளில் வேறு ஏதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கோ இல்லை ஹரியானாலையோ வேறு பல விஷயம் அறிவிச்சிட்டாங்க. ஹரியானாக்கு எதுவும் செய்யல, இதுவே செய்ய முடியாது வச்சுக்கோங்க. இனிமேல் செய்ய முடியாது. மகாராஷ்டிரா செய்யலாம். மகாராஷ்டிரா அடுத்தது ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி பீகாருக்கு எவ்வளோ கோடியெலாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு ஏதாவது பண்ணலாம். அவர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கலாம், அவங்க கேட்குற விஷயங்களை பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ அவரோட பாஜகவோட கையை விட்டு அது போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, இனிமேல் அதை அவங்க செட்டரேட் பண்ண முடியுமான்னு தெரியல மகாராஷ்டிரா விஷயத்தை. ஏன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த கூட்டணி 31 இடங்கள் வாங்கிட்டுங்க. அவங்க வந்து எவ்வளோ வாங்கினாங்க? 47 தான், 17 தான் வாங்கினாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வீக்காக தான் இருக்காங்க, ஏற்கனவே வீக்காக தான் இருக்காங்க. உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி பேரை சொல்லியே நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. அங்கே லோக்கலில் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் சரியான கேண்டிடேட்டே அங்கே கிடையாது. பாஜகவில் ஒரு பெரிய தலைவர் ஓட்டுக்களை கவர்ற மாதிரி யாருமே கிடையாது. ஷிண்டே மேலே ஒன்றும் நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஏதோ ஓட்டின்டுக்கார் வண்டின்ற விஷயம் இருக்கே தவிர அவர் ஒன்றும் எஃபெக்டிவான சீஃப் மினிஸ்டர்னு இல்லை. அதனால் இவங்க என்ன தான் கன்செஷன் அலோவ் பண்ணாலுமே, என்ன தான் சலுகைகள் கொடுத்தாலுமே மகாராஷ்டிராவில் இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு என்னுடைய கருத்து. திரும்ப அங்கே ஃபேஸ் வந்து மோடி ஃபேஸ் வச்சு எலெக்ஷனில் சந்திப்பாங்க. ஆமாம், எந்த இடத்துலையுமே மோடி ஃபேஸை வச்சு தான் சந்திப்பாங்க. தோத்தா மாநில தலைமை மேலே பழிய போட்டுருவானுங்க. ஜெயிச்சா மோடியால் ஜெயிச்சோன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த பேட்டர்ன் தான் திரும்ப இந்த பேட்டர்ன் தான் திரும்பியும் கையாளுவாங்க சார். ஆனால் இப்போ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சப்போஸ் மகாராஷ்டிரா போச்சுன்னா, மகாராஷ்டிரா வந்து நாக்பூர் ஆர்எஸ்எஸோட இந்த கேந்திர முக்கியத்துவம் இந்த ஏரியா இருக்கிற இடம், அதெல்லாம் கூட அவங்க இலக்கக்கூடிய இடத்துக்கு தள்ள போகிறாங்க அப்படின்னு எலெக்ஷனில். அது உண்மையாக மோடிக்கு எப்படி இருக்கும்? அந்த எலெக்ஷன் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருக்கும்? இல்லை, அது ஆர்எஸ்எஸ் அங்கே நாக்பூரில் இருக்கிறத பற்றி அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அதுக்குன்னு வந்து பிஜேபி ஒரேடியாக வந்து ஒரு எதிர்கட்சியாக நல்ல ஒரு இடங்களை பற்றி எதிர்கட்சியாக வருவாங்க. அதுக்குன்னு ஒரேடியாக ஒன்றுமே இல்லாத போயிட மாட்டாங்க. ஆக்சுவலாக ஆட்சிக்கு வர முடியாத வாய்ப்புகள் இருக்குமே தவிர, ஆட்சிக்கு வர முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கே தவிர, அதுக்குன்னு ஓரளவுக்கு கணிசமான சீட்ஸ்லாம் அவங்க பெறுவாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு அங்கே இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த தேர்தல் தோல்வி வந்து மோடி எந்த விதத்துலையும் பாதிக்காதா? அவர் எதுக்கு பாதிக்காது. ஏன்னா அது மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட் எதுவும் பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிதிஷும் நாயுடுவும் அவங்க டிசைட் பண்ணுறவரையும் அது ஒன்றும் பாதிக்காது. அவங்க ஏதாவது டிசைட் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோடியோட இமேஜஸ் குறைஞ்சிட்டே இருக்குல்ல. அதை பற்றி அவங்களுக்கு என்ன வந்து நிதிஷ்க்கு நாயுடுக்கும் அவங்களுக்கு மோடிக்கு சரி பாஜகவுக்கு சரி. அதான் பாஜகவுக்கு சரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன், அந்த எலெக்ஷன் சமயத்தில் நிதிஷ் முடிவெடுப்பார். ஓகே, அந்த டைமிங் தான் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே தோத்தாலும் கவலை இல்லை, அங்கே எலெக்ஷன் வரும்போது தான் அதை அந்த முடிவு எடுப்பார். ஆக்சுவலாக அந்த டைமிங் இருக்குது. அதையும் சென்ட்ரலில் அவங்க இருக்காங்க, நம்ம சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு ஃபண்ட்ஸ் வரும்ன்ற போது காலத்தை தள்ளின்னு போவாங்க, அப்படியே போவாங்க. போனால் அது எலெக்ஷன் நெருங்கும்போது, அசம்பிளி எலெக்ஷன் இருக்கும்போது உனக்கு செல்வாக்கு இல்லை, அப்போது இல்லைங்க நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் அவ்வளோ இடத்துல போட்டி போட முடியாது, 2 பேரும் பாதி இடத்துல போட்டி போடலான்ற இடத்த வைப்பாங்க. வச்சு அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அப்போ தனியாக போவாங்க. வேறு ஏதோ ஒரு இவங்க ஆர்ஜேடியோட சேரத்துக்கான வாய்ப்பு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த எலெக்ஷன் சமயத்தில் என்ன மாதிரி பாலிடிக்ஸை நிதிஷ் பண்ணுறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கிற லெவலில் வந்து கப்பலை வந்து கவுக்க மாட்டார்ன்றது தான் அடிப்படையான விஷயம். கொஞ்சம் டைம் இழுத்துன்னு போவாங்க. சரியான டைமில் அதை பண்ணுவார் நிதிஷ். நாயுடுக்கு அந்த அவசியமும் இல்லை. ஆனால் நாயுடு வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுவார். ஒருவேளை இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டுன்னு ஒரு விஷயத்தை கையில் முன்னாடி வைக்கலாம். நீங்கள் கொள்கிற சட்டத்தை பொறுத்து நாங்கள் ஆதரிக்கிறது எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். ஆட்சிக்கு ஆபத்து இல்லை, ஆபத்து வராத பார்த்துக்குவோம். அதே சமயம் உங்கள் சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஒரு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டை நாங்கள் இப்போ வக் போர்டுன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். வேறு ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஆதரிக்கிறோம். பெண்கள் இன்னும் வேறு ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா
ஆதரிக்கணும். ஒரு ஆனால் ஆட்சியை கவுக்குறது நம்பிக்கையில தீர்மானம் தான், அதுக்கு எதிராக நாங்கள் ஓட்டு போடுறோம் நாங்கள் அப்படின்னு அந்த மாதிரி நாயுடு வந்து இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் விஷயத்த கூட கையில் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ மோடிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 3.0 அப்படிங்கிறத அவர் எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இந்த 3.0 அப்படிங்கிறது எப்படி எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வராமல் பண்ண முடியல. அவர் வந்து ஏதோ ஒரு கையை கட்டிட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அவர் பழைய ஆட்டம் அவரால் போட அந்த பழைய விளையாட்டு அவரால் விளையாட முடியல ஆக்சுவலாக. ஏன்னா பழைய விளையாட்டில் அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை, அமித்ஷா கூட சொல்ல வேண்டியதில்லை, பிரதமர் அலுவலக அதிகாரிகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்குமே எதிர்ப்பு குரல் வருது. ஒன்று உள்குத்து, நமக்கு தெரியாதையே உள்ளேயே வந்து அவங்க நாயுடு நிதிஷும் ஏதோ சொல்கிறாங்க, வெளியில் சொல்கிறதில்ல. வெளியிலையும் வெளிப்படையாகவும் சில விஷயங்கள் தியாகி மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க, சிராக் பாஸ்வான் மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்ம வந்து ஒரேடியாக நமக்கு பவரே இல்லாத போயிட்டோன்னு மக்கள் தெரிஞ்சுக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் அவங்களே பேசுகிறாங்க. இப்போ செக்குலர் சிவில் கோடெல்லாம் ஸோ நாங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக இன்னும் பிஎம் செக்ரட்டேரியட்டை வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுதான் டிக்டேட் பண்ணுது அமைச்சரவையில். ஆனால் இருந்தாலுமே இவங்களுக்கு இது முக்கியமான அமைச்சர்கள் பொறுப்பு எதுவும் கொடுக்காட்டி கூட இந்த கட்சிகள் நிதிஷ் அண்ட் நாயுடு 2 பேரும் ஒரு லீடராக இருக்கிறதுனால அவங்கள பற்றின ஒரு பயம் வந்து பாஜகவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்களால வந்து முழு இதோட செயல்பட முடியும்னா அது வந்து நடக்கல ஆக்சுவலாக. மோடிக்கு என்டிஏவால், அதாவது நாயுடாலும் நிதிஷாலையும் அவர் நினச்ச பல விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு நெருக்கடி அவர் ஃபீல் பண்ணுறாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பழைய ஆட்டத்தை அவரால் போட முடியல அப்படிங்கிறது நிதர்சனமாக உண்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த எதிர்க்கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை நோக்கி சாயலாம் அப்படின்ற ஒரு நகரம் அவர் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை சிலர் முன்வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் கூட பர்டிகுலராக சில கட்சிகளை ஒரு டிஎம்கேவோ அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட கட்சியை செலக்ட் பண்ணி அவங்களோட நம்ம ஏதாவது கொஞ்சம் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில அவர் முன்னெடுக்கிறதா சொல்கிறாங்க. அது அப்படி எடுக்கப்படுறாரா? அதுக்கான சமீகள் தெரியுதா, இல்லை நீங்கள் அதை அப்படி பார்க்கலையா? இல்லை, அவர் வந்து இப்போ நாணயத்தை ரிலீஸ் பண்ணது, அப்புறம் வந்து இந்த கவர்னர் பார்ட்டிக்கு டிஎம்கே போனதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த 22 எம்பிஸ் இருக்காங்க டிஎம்கேல. ஸோ அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க சப்போர்ட்டாக வாங்கலாம்னு நினச்சி பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் டிஎம்கேக்கு கதை கந்தலாயிடும், அந்த கட்சிக்கு பாதிப்பு. ஆனால் பாஜகவுக்கு அது பெனிஃபிட் தானே? பாஜகவுக்கு பெனிஃபிட் ஏன் சார் இவங்க பண்ணணும்? இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. வின்னிங் கூட்டணி, வெற்றி கூட்டணியை வச்சுருக்காங்க கையில். எதுக்கு பாஜக ஆதரித்து அந்த கூட்டணி மிஸ் பண்ணணும்? அப்புறம் வரப்போகிற எலெக்ஷன் நீங்கள் 26 ஒன்றுமே இல்லாத போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? எதிர்கட்சியாக போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? உங்கள் ஓட் பேங்கை நீங்கள் இழக்கிறீங்கல்ல. ஸோ திமுக வந்து அந்த அளவுக்கு முட்டாள்தனமான முடிவு அவங்க எடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் மற்ற இடங்களில் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து யார் யார் வீக்காக இருக்காங்க, அதுவும் ஒரு 17 பேர் சுயேட்சையாகவே இருக்காங்க. அந்த 17 பேர் வந்து எங்கேயாவது இப்போ இத்தனை நேரத்தில் அவங்களெல்லாம் அவங்க கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. பாஜக இத்தனை அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. அப்படின்போது அப்புறம் மோடிட்டு இந்த ஏன்னா தொடர்ச்சியான தயக்கம், தொடர்ச்சியான ஒரு இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஏதாவது குரூஷியலாக ரிஸ்க் வர சமயத்துலலாம் அதெல்லாம் வெளிப்படும் ஆக்சுவலாக. இப்போ வந்து இந்த 2 பேரையும் நம்ம அனுசரிச்சுன்னு போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்குறாரு ஆக்சுவலாக. அதே சமயம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக செயல்பட முடியாத லெவல்லையும் இருக்கார் ஆக்சுவலாக. அதே சமயம் என்னடா பண்ணுறது, இது எப்படி மாற்றுறது நிலைமையான யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்எஸ்எஸோட ஏன் வந்து க்ளோஸாக கோஆர்டினேட்டாக வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்எஸ்எஸோட சப்போர்ட் இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆர்கனைசேஷன் அவங்க தானே. பிஜேபின்றது வந்து ஆர்எஸ்எஸ் தானே அதுக்கோட அடித்தளமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து ஆர்எஸ்எஸோடைய சப்போர்ட்டை வந்து நம்ம மீண்டும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பெற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. உத்தரப்பிரதேசில் வந்து அவங்க பெற முடியல. உத்தரப்பிரதேசில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யோகி சொன்ன கேண்டிடேட்லாம் அவங்க போடவே இல்லை. ஸோ பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் அங்கே ஒர்க் பண்ணவே இல்லை. ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசில் ஒர்க் பண்ணதுனால தான் 43 இடங்களில் வந்து இவங்க சமாஜ்வாடி கூட்டணி வின் பண்ணிது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க வந்து மறுபடியும் கூப்பிட்டு, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, ஹரியானாலையும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் அங்கே எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ மோடி வந்து ஒரு இதில் இருக்கார், ஒரு குழப்பத்தில், ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அவருக்கு வந்து எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ இல்லை ஆக்சுவலாக. முஞ்சி போனால் அவர் வெளிநாடு வேணால் போயிட்டு வந்துட்டு இருக்கலாமே தவிர, அங்கே போகலாம் இங்கே போகலாமே தவிர, உள்நாட்டில் அவர் செய்ய முடிஞ்ச விஷயங்களை செய்ய முடியல ஆக்சுவலாக. உள்நாட்டில் அவரால் அரசியல் செய்ய முடியல, வெளிநாட்டு அரசியல் செய்ய முடியுது. வெளிநாட்டு அரசியல் செய்யற உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ஊரில் எந்த எஃபெக்டும் ஏற்படுத்தாது. பண்ணதான் அவருக்கு வேணால் ஏதாவது தமிழிசை சொல்கிற மாதிரி நோபல் பிரைஸ் வேணால் கிடைக்கலாமே தவிர, இங்கே லோக்கலில் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நினச்ச அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்குல்ல, அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிரடியாக செயல்படுத்த 360 எவ்வளோ தைரியமாக நீங்கள் நீக்கிறீங்க இல்லையா? முத்தலாக் எப்படி நீங்கள் கொண்டீங்க, நீங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வேளாண் சட்டத்தை எப்படி நிறைவேற்றினீங்க? வாபஸ் வாங்கவே மாட்டோம்னு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கல்ல, எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, அப்புறம் நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க. எலெக்ஷனில் தோற்றுருவோம்னு நினச்சி வாபஸ் வாங்கினீங்க, அதே மாதிரி தோத்துட்டீங்க, அது வேறு விஷயம். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ இருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து மோடி வந்து தன்னுடைய முழு பவரை யூஸ் பண்ண முடியாத லெவலில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. வந்து இதை கன்சல்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அவருக்கு இருப்பார். 3 விதமாக. ஒன்று, இந்தியா கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகே.
இல்லை நிதிஷ் நாயுடு வந்து அவங்கள திருப்திப்படுத்தணும். அது எவ்வளோ தூரம் திருப்திப்படுத்தணும் முடியல, எவ்வளோ தூரம் அது போகணும், அந்த எக்ஸ்டென்ட் போகும்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்தியா கூட்டணியை டிவைட் பண்ணி அதுலேருந்து ஏதாவது ஆளுங்களை இழுக்க முடியுமா மந்திரிகளை கொடுத்து அப்படின்னு அந்த முயற்சியில் ஒரு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணியில் தற்சமயத்துக்கு யாரும் போகிற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதுவுமே மம்தாவாகட்டும், அது மம்தாவுக்கு கொடுக்காத தொந்தரவு கிடையாது. இந்த விமன் டாக்டர் இறந்து போன பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே. ஸோ எங்கள் திமுகவும் சித்தாந்த ரீதியில் போனால் இவங்களுக்கு ஒரு தற்கொலையாக அது முடிஞ்சு, அதுக்கும் இல்லை சமாஜ்வாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரத்பவார் கொஞ்சம் லூஸ் கேரக்டராக இருக்கார். ஆனால் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் கூட்டணி சேர்ந்து போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் அவரும் போகிற மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பெரிய கட்சிகள் யாருமே உத்தவ் தாக்கரே உட்பட போனாங்கன்னா, இப்போ பாஜகவில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ காங்கிரஸ் சரத்பவாரோட சேர்ந்தா வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தற்சமயத்துக்கு இதே கேமை வந்து கண்டினியூ பண்ணுவார் மோடி. பார்க்கலாம். அவன் எல்லாமே வந்து எந்த மாதிரியான டைம் சுச்சுவேஷன் வருது நமக்கு. உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற சமயம் வரணும் கரெக்டாக. ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது தான் சில ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது தான் யாராவது இப்போ 2 பேர் கூட்டணியில் இருக்கிற 2 தலைவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகும்போது அவர் ஏதாவது முடிவு எடுக்கிறாரா, இல்லை ஏதோ ஒரு பில் வரும்போது என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பிஜேபி வந்து தயாராகிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. வெளியில் வந்து அப்படி இருந்தால் கூட, தோற்றம் அப்படி இருந்தால் கூட, அவங்க அடிப்படையில் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் முக்கியமான விஷயம். இல்லை சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.